கர்த்தருடைய வார்த்தையை நான் சுருக்கமாக இதனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க பிரியமா இருக்கிறேன். சோதரம் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள். 2 நாளாகமம் 20:17 வாசிக்கலாம். கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள். அதெல்லாம் பார்க்க ஆயத்தமா இருக்கணும். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் உங்கள் வாழ்க்கையை பின்பற்றுங்கள். அந்த சொல்றார், நீங்க கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, திகில் அடையக்கூடாது, நீங்கள் பயப்படாம இருங்கள். கர்த்தர் சொல்ற. அப்போ கர்த்தர் செய்ய ரட்சிப்பை நீ பார்க்க வேண்டுமானால் என்ன பண்ண தெரியுமா? சங்கீதத்தில் ஆண்டவர் பேசுறார். சங்கீதம் 46:10 சொல்றாரு, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிற தேவன், நான் பூமியில உனக்கு அற்புதம் பண்ணும்படி, உனக்காக யுத்தம் பண்ணும்படி, உன் வாழ்வை உயர்த்தும்படி, உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணும்படி, நீ நினைக்கிறதை உனக்கு நடக்கும்படி நான் பூமியிலையும் ஜாதிக்குள்ளே எப்படி இருக்க உயர்ந்திருக்கிறேன். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அப்ப நீ என்ன பண்ணணும்? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளு. வேதம் அழகாய் நம்மளை உயர்த்துகிறது. நீ அமர்ந்திருந்து, நமக்குள்ளே சந்தேகங்களும் படபடப்பும் இராம நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து நானே தேவன் அமர்ந்திருக்கிறார் கர்த்தர். உனக்கு நான் ரட்சிப்பு செய்ய வேண்டுமா? யோசேப்பு பார்த்து ஒரு தேசத்தோடு யுத்தம் பண்ண வேண்டும். அவன் அப்படியே பட்டயத்தையும் ஈட்டியும் எடுத்துக்கொண்டு தன் ராணுவத்தை கொண்டு போய் புற தேசத்துக்கு கொண்டு அவன் நிற்கவில்லை. அவன் என்ன பண்றான்? முதல்ல ஜெபம் பண்றான். தேவனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அப்ப யூத ஜனங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் கூப்பிட்டு சொல்லுகிறான், இந்த யுத்தம் நம்மளுடைய அல்ல, கர்த்தருடைய யுத்தமா இருக்கிறது. நம்ம வாழ்க்கை யுத்தம் நம்முடைய யுத்தம் அல்ல. கர்த்தர் நம்மளை யுத்தம் பண்ணுவா, நமக்காக யுத்தம் பண்ணுவா. வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது. நம்ம எந்த யுத்தத்தையும் பண்ணி இந்த பூமியில ஜெயிக்க போவது இல்லை. ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க. ஜெயிக்க முடியாது. நான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டேன். என் வாழ்க்கையில நான் ஜெயிச்சுட்டேன். என் கை பிரியாசத்துல நான் ஜெயிச்சுட்டேன். 1 ரூபா கூட கடன் வாங்கல. என்னுடைய ஞானத்துல நான் ஜெயிச்சுட்டேன். என்னுடைய புத்தியில ஜெயிச்சுட்டேன். என்னுடைய அறிவுல ஜெயிச்சுட்டேன். என்னுடைய பலத்துல ஜெயிச்சுட்டேன். என்னுடைய பணத்துல ஜெயிச்சுட்டேன். என்னுடைய கூர்மையான அந்த யோசனையினால் நான் ஜெயிச்சுட்டேன். யாராலையும் சொல்ல முடியுமா? நாம் தோற்கடிக்கப்பட்டவர்கள். அப்படிதான் இஸ்ரவேல் சொன்னாங்க. எங்களுக்கு ஆபிரகாம் தேவன் இருக்கிறார், ஈசாக்கு தேவன் இருக்கிறார் என்று சொன்னாங்க. ஆனா கடைசியில 430 வருஷம் எங்க இருந்தாங்க? சிறையில இருந்தாங்க. ஒன்றும் பலிக்கல. முந்திரி பருப்பு வேகல, துவரம் பருப்பு வேகல. அப்புறம் என்ன பருப்பு இருக்கு? கள்ள பருப்பு வேகல, துவரம் பருப்பு வேகல. கடைசியில மைசூர் பருப்பு வேகணும் பார்த்தா அது வேகல. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். மைசூர் பருப்பு நாகல வேகல. எல்லா பருப்பை விட மைசூர் பருப்பு கொஞ்சம் தீய வேகமா வச்சா குழந்தை ஆயிடும். அது வேக மாட்டேதியா. மைசூர்ல போய் வாழலான்னு போனாலும், பாம்பில
வாழ்நாள் போனாலும் அங்கேயும் வாழ முடியல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துங்கிற அந்த ஒலிவ மரத்தில் அந்த பருப்பு நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு வச்சுக்கோ, நம்மளால ஜெயிக்கவே முடியாது. கரங்களை தெரிவிக்க நான் உங்களோடு இராவிட்டால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த உலகத்துடைய வாழ்க்கை யுத்தம் யாருடையது? கர்த்தருடைய யுத்தம். அவர் தான் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. இரண்டாவது யாத்திராகம புத்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் இப்படி சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நின்று கொண்டிருங்க. வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் வாழ்ந்து கொண்டு நின்று கொண்டு வசித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு ஆராய்ச்சிக் கொண்டு கர்த்தரை தேடிக் கொண்டு நீங்கள் அற்புதத்தை பார்க்க முடியுமே தவிர உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு பார்க்கிற உபத்திரவம், தொல்லை, துயரம், கண்ணீர், கவலை, போராட்ட நிர்வாணம் இல்லாம பஞ்சம், பசியை, எதிரியை என்றைக்கு நீங்கள் காண்பதில்லை. கரங்களை மகிழ்ந்து எப்பொழுது தேவனை உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது, தேவனை உண்மையாய் நீ தொழுது கொள்ளும் பொழுது, தேவனுடைய சமூகத்தை நீ முழு ஆத்மாவோடு முழு சரீரோடும் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயானால் இன்று காண்கிற போராட்டம், நிந்தை, தொல்லை, துயரத்தை வாழ்நாள் முழுவதும் நீ காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து என்றால் என்ன? போராட்டம். எகிப்து என்றால் என்ன? நிந்தை. எகிப்து என்றால் என்ன? அடிமதனம். எகிப்து என்ன? வெங்காயமோ? வெங்காயம் கூட கிடைக்கல. வெங்காயமும் கொமட்டி பழமும் சொல்ல முடியாது. கொட்டி பழத்தை சொல்லலாம், ஆனா வெங்காயம் சொல்ல முடியாது. அப்ப எகிப்துல வெங்காயம் எப்படி கொட்டி கிடக்குமா? மொட்டை மொட்டியா கொட்டி கிடக்கும். வெங்காயமும் அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சது என்ன? வெங்காயமும் கொமிட்டி பழமும் தான். கொமிட்டி பழம் அப்படியே கிடக்குமா பள்ளத்தாக்குல மேட்ல போய் இவங்க பறிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயமும் அப்படிதான் கிடைச்சது. வெங்காயம் எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு வெங்காயமே கிடைக்கிறீங்க. உலகத்துல அழிவு வந்துருச்சா இல்லையா? கரங்களை தட்டி காத்தல மகிழ்ச்சி. அழிவு வந்துருச்சா இல்லையா? போராட்டம் வந்துருச்சா இல்லையா? நிந்த வந்துருச்சா இல்லையா? மரணம் வந்துருச்சா இல்லையா? ஆபத்து வந்துருச்சா இல்லையா? எகிப்துல என்ன அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும்? கொமிட்டி காயும் வெங்காயமும் ஈஸியா கிடைக்கும். கொட்டி கிழமை எடுத்துக்கலாம். அண்ணாச்சி கடையில போய் வெங்காயத்தை எடுத்தா அப்ப சொல்ல மாட்டாரு. ஆனா இப்ப வெங்காயத்தை எடுக்க முடியாது. அது முழுமையான இடத்துல உள்ள வச்சிருக்கிறாரு. தன்னுடைய கல்லாவுக்கு பக்கத்துல வச்சிருக்கிறார். யாரும் வெங்காயத்தை பழையது சாப்பிட ஒரு வெங்காயம் எடுக்க கூடாது. ஏன்னா வெங்காயத்துக்கு போய் என்னவா? மவுஸ்து. அல்லேலூயா. எந்த அளவுக்கு உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? எதை குறிக்கிறது? எதை நிறுத்துகிறது? இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை காட்டுகிறது, குறிக்கிறது, காட்டுகிறது. நீங்கள் இன்று காண்கிற அடிமதத்தை, இன்று காணுகிற வறுமையை, இன்று காணுகிற போராட்டம், நிந்த நிர்வாணத்தை, கஷ்டத்தை, தடைய நீங்க இனி காண்பதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் சொல்லுவோம், பிரைஸ் சொல்லுவோம். பார்க்க மாட்டீங்க. ஆண்டவர் கர்த்தர் சொன்னா அது நடக்கும். அல்லேலூயா. அவர் சொன்னார். நான் வாழ்க்கையில ஒரு வசனம் இப்படி சொல்லுது, நினைவு கொள்ளுகிறது. யோவான் 8:36 சொல்லுது. யோவான் 8 ரட்சிப்பை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன், விடுதலை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன், ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன், உலக நன்மைகளை குறித்து உன் கையில் பிரயாசம் வைத்திருக்க நான் பேசிட்டு இருக்கிறேன், உன் வாழ்வு செழிப்படைய பேசிட்டு இருக்கிறேன், உன் தலை உடைக்கத்தக்கதாக நான் பேசிட்டு இருக்கிறேன். யோவான் 8:34 இயேசு சொல்றாரு, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால்
வேதத்தை புரட்டுங்கள். அவங்க வாசித்தாங்க, இவங்க வாசித்தாங்க, நீங்க வாசிங்க. அதை கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். ஆகையால் குமாரன் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளே, உங்க வேத ஸ்தலத்தை, உங்க குடும்பத்தை, உங்கள் கையில் பிரயாசத்தை, உங்க வியாதிய, உங்க பலவீனத்தை, உங்கள் மந்திர மாந்திர பில்லி சூனிய கத்துகளை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் ரட்சிப்பை காண்பீர்கள். கரங்களை தனி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ரட்சிப்பை, உயர்வை, ஆசீர்வாதத்தை நீங்க காண்பீங்க. குமாரன் விடுதலை ஆக்கினார். அதுதான் சொல்றாங்க. நீங்க நிக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. இங்க சொல்றாரு 2 நாளாகமம் 20:17 கீழே ஒரு வசனம் சொல்றாங்க. நீங்கள் தரித்து நின்று எப்படி நிக்கிற விசுவாசத்துல, எப்படி நீங்க விசுவாசத்துல, நம்பிக்கையில, உறுதியில எப்படி நிக்கணும்? தரித்து நிக்கிறோமா? வசனம் சொல்லுது பாருங்க. வேத வசனம் சொல்லுது, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். எப்படி நிக்கணுமா? அந்த மேலையும் கீழே உள்ள இடையில அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கோம். எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. வசனம் சில ஆளுக்கு மண்டையில ஏறாது. ஏன்னா வசனத்தை படிக்கிற அந்த மைண்ட் இல்ல. மைண்ட் உலகத்தின் மேலும், உலக கலாச்சாரத்தின் மேலும், உலக பாவத்தின் மேலும் மைண்ட் இருக்கிறதுனால பைபிளை நம்மளால வாசிக்க முடியாது, பிரிக்க முடியாது, அதை ஓபன் பண்ண முடியாது. ஒருவன் பைபிளை தியானம் பண்ணினால் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை தியானம் பண்ணுவாரா? வாழ்க்கையை முடிவு பண்ணுவா. இது இடையில எழுதப்பட்டிருக்கு. ஒன்னும் பின்னும் விட்டு இடையில விட்டு நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நான் நின்று கொண்டு ஆண்டவர் எனக்கு செய்யும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதத்தையும் இன்ன வரை நான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் நான் சொல்லுவேன், இந்த நிலை வரையிலும் அவர் மகிழ்ச்சியோடு தான் வைத்திருக்கிறாரு. ஒன்றுக்கும் நான் பிரயாசப்படுவதில்லை. ஜெபிக்கிறேன், கேட்கிறேன், ஒரு பாதத்தில் அமர்றேன், எல்லாம் ஒரு வாய்ப்பு பண்ணுகிறார். இந்த வேத வசனமும் அப்படிதான் சொல்லுது. நீங்கள் தரித்து நிக்கணுமா? எப்படி நிக்கணும்? எப்படி நிக்கணுமா? விசுவாசத்துல, நம்பிக்கையில, உறுதியில, இயேசுவை தொழுது கொள்ளுதல். எப்படி நிக்கணும்? தரித்து நிக்கணும்னா அர்த்தம். தரித்து ஒரே பிடிவாதத்துல பிள்ளை எனக்கு அந்த முட்டாயெல்லாம் வேண்டாம். சில பிள்ளை பிடிவாதம் பண்ணி கீழே மண்ணெல்லாம் உருளும். குழந்தை இது வாங்கி தர, அது வாங்கி தரன்னு கேட்டா அது வாங்காது. ஆனா அந்த 25 ரூபாய் அந்த ஸ்டார் சாக்லேட் வாங்கி கொடுக்காது, கீழே உருளும். நம்மகிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு, 15 ரூபாய் எங்க போவோம்? அந்த 10 ரூபாய் வாங்கி தர, 5 வேணும், எனக்கு அந்த 25 ரூபாய் ஜாக்கெட் வேணும். அது தரித்து நிக்குது. நீ என்ன பண்ற? வெக்கமா இருக்குது. பக்கத்துல எல்லாம் பாக்குறாங்க, பிள்ளை அழுது கீழே உருளுது. என்ன பண்றோம்? பக்கத்துல யாராச்சும் வருவாங்களா? தெரிஞ்ச வருவாங்களா? பாசங்கள் வருவாரா? பாசனம் வருவாரா? இல்ல யாராச்சும் பாசமா வருவாங்களா? இல்ல யாராச்சும் சகோதரிங்க யாராச்சும் வருவாங்களா? ஒரு 15 ரூபா அப்படி தெரியாம வாங்கி, நம்ம கடகாரனுங்க அந்த 15 ரூபா தெரியாம வாங்கி என்ன பண்றோம்? வாங்கி தரலாம் உனக்கு. அதை வாங்கி கொடுத்த உடனே அந்த பிள்ளை எழுந்து, நீ கண்ணு துடைக்க வேணா, உடம்பு அதே தொடச்சிப்பாங்களா, அதே தொடச்சிக்கும், அதே தொடச்சிக்கிட்டு அதே உடம்பா அது ஸ்கூல்ல போய் சொல்லும், எங்க அம்மா அது கேட்ட வாங்கி தரல, நான் கீழே அப்படி ஒரு டான்ஸ் போட்டேன், கீழே அப்படி உருண்டு பறந்தேன், எங்க அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க. தரித்து நிற்பது, அதை நான் பெற்றுக் கொள்வேன், அதை எடுத்துக் கொள்வேன், எங்க அம்மா தண்டனை வாங்குவேன், எங்க அப்பா தண்டனை வாங்குவேன், தரித்து நிற்பேன், விட மாட்டேன். அதை வாங்கி கொடுத்தால் ஒழிய என் போராட்டத்தை நான் விட மாட்டேன், என் ஜெபத்தை நான் விட மாட்டேன், என் உபவாசத்தை நான் விட மாட்டேன், என் ஜெபத்தை நான் விட மாட்டேன், நான் கர்த்தரை தொழுது கொள்கிறதை விட மாட்டேன், தேவ சமூகத்துக்கு நான் அர்ப்பணிப்பதை விட மாட்டேன். அதை பெற்றுக் கொண்டால் ஒழிய அதை நான் விடுவதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? வாசிங்க ஒரு ஆளு, நீங்கள் வாசிங்க. இடையில இருப்பது வசனம். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய
பிரைஸ் எல்லாம் பாருங்க. நீங்க பயப்படாமலும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நீ தரித்து நின்று முதல்ல தரித்து நிக்கணுமா? தரித்து நிற்க வேண்டும் கர்த்தருடைய பாதத்துல. அதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தரித்து நிற்கிற அனுபவம் வேணும். தனித்து கர்த்தரோடு, யாரு கர்த்தரோடு தனித்து நின்று போராடி ஜெயித்தான்? யாரு பிரதர்? யாக்கோபு. தனித்து நின்னா. ஐயா ஐயா ஃபேமிலியோட நீங்க வந்திருக்கிறேன். கரங்களை தெரிவிக்க தன்னை மகிமைப்படுத்துவோம். ரங்கநாதன் ஐயா வந்திருக்கிறார். அருமை தம்பி வந்திருக்கான். நாளா கழிச்சு வரல. அன்னைக்கு பார்த்து ரோட்ல பேசினேன், வந்துட்டார். பிரைஸ் எல்லாம். நீங்க தனித்து நின்று தேவனிடத்துல நீங்களை விண்ணப்பம் பண்ணினா ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். 10 பேர் இருக்கும்போது ரங்கநாத ஐயா ஃபேமிலி எங்களுக்கு எவ்வளவு துணையா இருந்தாங்க. வலது கையை போல 4 குடும்பம் 3 குடும்பம் தான் அன்னைக்கு இருந்தது. நாங்க கேரளா போவோம். 24 மணி நேரம் மழை விடாத பெய்யும். தம்பிதான் கிறிஸ்துமஸ் தாத்தா போடுவார். அந்த மழையில் நனைஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடா போய் நாங்க அந்த நாட்களை மறக்க முடியாது. 4 குடும்பம் 3 குடும்பம் 2 குடும்பம் சபை ஆரம்பிக்கும் போது நடந்தே போவோம். பாருங்களேன், இன்னைக்கு ஆட்டோ நம்ம கார்ல போறோம், அன்னைக்கு நடந்து போவோங்க. அல்லேலூயா. மழை, பயங்கர மழை ஒரு விஷயம். ஆனாலும் நம்ம தனித்து நின்னோம். தனித்து நின்று நம்ம சகோதரி குடும்பங்களை சந்திக்க வேண்டும் என்று சந்தித்து முடிக்க நான் சந்திக்க அந்த ஒரு கிருபை செய்தா. மழை வருதோ நம்ம ஓடி இல்லாமே எல்லாம் ஆயத்தமாயிட்டோம். ஆயத்தமாகும் பொழுது மழை என்ன காற்று என்ன, ஆண்டவர் காரியத்தை என்ன பண்ணுவாரு? காரியத்தை அவர் செய்வதெல்லாம் வசனத்தோடு நீங்கள் பேசுங்கள். உங்கள் வாழ்க்கை செழிப்படையும். நீங்கள் எதை பேசினாலும், நீங்க சண்டை போட்டா கூட வசனத்தோடு சண்டை போடுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்கள் ரட்சிப்பை காண்பீர்கள். ரட்சிப்பு. நீங்கள் தரித்து நிற்க வேண்டும். இன்னொரு மனுஷன் தரித்து நின்னா யார் அவன்? எந்த ஆளவன்? அந்நியன், ஆயக்காரன், பொருளாளவன், வசூலிக்கிறவன், டாக்ஸ் அதிகாரி. தரித்து நின்ற அந்நிய பீப்புள், தேவனை அறியாதவன் அந்த இட மாட்டேன். தரித்து நிற்க நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். தரித்து நின்னா ஒரு மனுஷன் அந்நியன், ஆயக்காரன், உலக மனிதன். லூக்கா 19:1-10 வரையிலும் அந்த வசனம் சொல்லுது. 3 வசனத்தை படிக்கிறேன். 3 வசனத்தை படிங்க. லூக்கா 19:3 வரையும் படிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து, இயேசு கிறிஸ்து எரிகோவில் பிரவேசிக்கும் பொழுது அதன் வழியாக நடந்து போய், அந்த வழியே நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானாய் இருந்த பணக்காரனாய் இருந்த சகீவிங்கிற ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். தரித்து நின்றான். இதாங்க, இதான் ரட்சிப்பு. கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். இதான் ரட்சிப்பு. இது ஆசீர்வாதம். இதான் உறுதி. இதான் நம்பிக்கை. கர்த்தாவே, என் தேவனே, என்னை காப்பாற்றும். நான் உம்மை தாவீது, அதான் சங்கீதம் வாசித்த அன்னைக்கு. தரித்து நிற்க வேண்டும், உறுதியா நிற்க வேண்டும். தரித்து நிற்பது ரொம்ப கஷ்டம். தரித்து நின்ற பொழுது இந்த வேல்டு சேனல்ல உட்கார்ந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு யானை ஓடி வந்தது. வழியில ஒரு மனிதன் நடந்து சென்று கொண்டிருந்தான். ஓடி வந்தது அந்த யானை. கண் கூட நான் பார்த்தேன். ஓடுது. திரும்பி பார்த்தான். யானை கண்டா ஓடல. என்ன பண்ணான்? யானை எதிர்த்து போனான். யானை என்ன தெரியுமா? பின்வாங்கி காட்டுக்குள்ள ஓடிட்டான். கரங்களை தட்டி காத்தர மகிமைப்படுத்து. ஒரு யானை அவனை அடிச்சு, ஆனா அதுக்கு ஒரு பயம். ஓ,
இவன் நம்மளை விட பலசாலியா இருப்பானோ, நம்மளை விட தைரியம் உள்ளவனா இருப்பானோ என்று சொல்லி அது நினைக்குமா. எதிர்த்து நின்றா பாருங்க, எதிர்த்து இப்படி போனா, அதுக்கு நேரா போனா அந்த யானை பின்வாங்கி ஓடிட்டுங்க. சொல்லலாம் அப்படி என்ன பண்ணோம், தரித்து நிற்க வேண்டும். ஒரு கிராமத்துக்கு போற, புதிதா ஒரு தெருக்குள்ள போல நாய் ஓவரா குறைக்கும், ஆனா அதை திரும்பி இழுத்து நின்று தரித்து நின்று அப்படின்னு பாரு. ஓ, இவங்களும் நம்ம ஊருக்காரங்க தான் இருக்கு, நம்ம தான் தவறுதலா குலைக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம தான் தவறுதலா அது யோசிக்குமா. இவங்க எழுத்து நிக்கிறாங்க, தரித்து நிக்கிறாங்க, நம்மளை எழுத்து நிக்கிறாங்க, தரித்து நிக்கிறாங்க. ஓ, இவங்களும் நம்மோட அந்த நம்ம தான் மறந்துட்டோம். சின்ன பண்ணுமாது நாளைக்கு நாயும் அது பகுதியில ஓடி போகுமா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு தரித்து நில்லுங்கள், எழுத்து நில்லுங்கள், ஜபத்தில் நில்லுங்கள், உறுதியா நில்லுங்கள், விசுவாசம் நில்லுங்கள், நம்பிக்கையில நில்லுங்கள். அப்ப நீங்க அற்புதத்தை, ரட்சிப்பை கலங்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. அப்ப இவன் பாருங்க என்ன பண்ணா, தரித்து இயேசு எப்படியா பட்டவரோ என்று அவரை பார்க்கும்படி அவன் என்ன பண்ணான், தரித்து நின்றான், வகை தேடுறான். இயேசுவோடு பேச வேண்டும், அன்பை நான் பெற வேண்டும், அவரோடு நான் சேர வேண்டும், அவரை என் குடும்பத்துக்குள்ள வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவன் வகை தேடுகிறான். அதனால்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஜெபத்தை தள்ளி போடாதீங்க. அவன் ஆயக்காரனுக்கு தலைவனும். இன்னொரு வார்த்தை சொல்லப்படுது, என்ன வார்த்தை, அவன் ஐஸ்வர்ய, அவன் யாருங்க, அவன் அது வேணும், அறுவடை. அவன் ஆயக்காரனுக்கு தலைவரும். இரண்டாவது, நீங்கள் நானும் ஐஸ்வர்யம் நம்மகிட்ட இருக்கா, பல கோடி இருக்குதா, இருக்கு, என்கிட்ட இருக்குது கோடி. மேல வாங்க, கோடிகள் அடிக்க வச்சிருக்க, கரங்களை தட்டி தரை மகிமைப்படுத்துங்க. கோடி இருக்கு, கோடி கல்லு, செங்கல் ஒண்ணு இருக்குது. ஆனா சகிவிட்ட செங்கல் அல்ல, என்னதான் இருக்கு, என்ன இருக்கு சொல்லுங்க, சகிவிட்ட என்னதான் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கிறது. அவன் யாருக்கு தலைவன், ஆயக்காரன். அவனுடைய தலைவன் எல்லாம் அவங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் பணக்காரன், கோடி ஐஸ்வர்யவான்கள். ஐஸ்வர்யவான்களுக்கு அவன் தலைவனா இருக்கிறான், அவங்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு. பல ஆயிரம், பல கோடி, பல கோடி லட்சம் ஐஸ்வர்யத்துக்கு அவன் அதிகாரியா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஐஸ்வர்யவான் ஒரு ஏழை தம்பதிக்கு பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து நின்று சந்திக்க வருகிறான். நீங்கள் நானும் ஆண்டவரை சந்திக்க யோசிக்கிறோம், அஜாக்கிரதையாய் போய்விடுகிறோம், நம்பிக்கையற்று போய்விடுகிறோம், நம்மிடத்துல உறுதி இல்லை, தரித்து நம்ம நிற்க மாட்டோம். ஆனா அந்த சகியோ இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அந்த ஐஸ்வர்யக்காரன் தேவனை சந்திக்க அவன் தரித்து நின்று என்ன பண்றான், அவன் எவ்வளவு வயது இருந்தான், எவ்வளவு வயது இருந்தான், 3 அடி இருந்தான். குள்ளனா இருந்தபடினாலே இயேசுவை நான் தரித்து அவரை பார்க்க வேண்டும் என்று வகை தேடி அவன் காட்டத்தி மரத்து மேலே ஏறினான். நாம் ஏறுகிறோமா, வெயிட்டிங் சி, வெயிட் பண்றோமா? 1000 பேர் இருந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட வெயிட் பண்ணி ஜெபம் பண்ணிப்பேன், ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர்கிட்ட நான் போவேன். வெயிட் பண்றோமா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்காக வெயிட் பண்றோமா? ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம வாழ்க்கையில ஜெயமாகும்படி வெயிட் பண்றோமா? இந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று வெயிட் பண்றோமா? நம்ம கீழ்ப்படிக்கிறோமா? அவர் கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவை சந்திக்க தரித்து நிற்கும்படி காட்டத்தி மரத்து மேலே ஏறி அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் இயேசு என் வாழ்க்கையில வேண்டும் என்று அவர் தரித்து நின்று அந்த பெரிய ரட்சிப்பை காணும்படி ஆவலோடு வாங்கியோடு காட்டத்தின் மரத்து மேலே அங்கும் எங்கும் பூனை முழித்துக் கொண்டிருக்கிறது போல முழித்துக் கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து அந்த எரிகோ பட்டணத்திலே வந்து அந்த வழியாய் வருகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த ஆயக்காரன் தலைவனையும் அந்த ஐஸ்வர்யவாதியையும் தேவனை அறியாத அந்த மனுஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்ணாந்து பார்க்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அப்படியாப்பட்ட ஆயக்காரனை பொல்லாதவனை தேவன் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு தேவனை அவர் தரித்து நின்று கர்த்தரை
நான் கேட்கிறோமா? நம்ம அசட்டை பண்ணுகிறோம், உதாசனம் பண்ணுகிறோம் ஆண்டவருடைய வார்த்தையும் வசனத்தையும் ஓய்வு நாளையும் ஜெபத்தையும். அவனோ உபாசனம் பண்ணல, தரித்து நிற்கிறான். அவன் உள்ளத்துல நினைத்தான், என் இயேசுவை என் வீட்டுக்கு கொண்டு போகணும், என் வீட்டுல சாப்பாடு கொடுக்கணும், என் பாவத்தை வந்து அறிக்கை பண்ணணும், நான் யாருக்காரும் ஏமாத்திருந்தா நாளத்திலே திருப்பி கொடுக்கணும், என் சொத்துல பாதியை ஏழைகள் கொடுக்கணும். ஏற்கனவே அவன் உள்ளத்திலே விசுவாசத்தோடு தரித்து இயேசுவை சந்திக்க, அந்த ரட்சிப்பை பார்ப்பதற்காக அவன் தரித்து நின்றான். நீ நான் தரித்து நிக்கிறேனா? ஆராதனை வேலையில பாதி பேர் வெளியே பாத்திரம் போயிட்டு வந்துட்டு இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மதிப்பதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது ஒண்ணுக்கு வராதுங்க, நிச்சயமா வராது. நம்ம ஏற்கனவே ஆயத்தமாக்கி வருவோம். பாத்ரூம் போயிட்டு வந்து அமைதியோடு கத்துடைய ஆயத்தில் உட்காருவோம். அது ஆயத்தம், தரித்து நிற்பது. அல்லேலூயா. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆராதனை தான், செய்தி தான். அதுல நாம் 10 தடவை பாத்ரூமும் வெளியும் அங்கேயும் இங்கேயும் போனையும் கொண்டு போன அந்த சத்தியம் நம்ம காதுக்குள்ள ஏறுமா? நம்ம இருதயத்துல ஏறுமா? ஏறாது. அல்லேலூயா. நாம் தரித்து அமர வேண்டும். என் வாழ்க்கையில இந்த நாள் வரை ஓய்வு நாள் நான் மிஸ் பண்ணதே கிடையாது. ஒரு நேரம் ஜெப வேலையை நான் மிஸ் பண்ணிருப்பேன். ஏன்னா ஊருக்கு போயிருப்பேன், அங்க போயிருப்பேன், வேற பிரசங்கத்துக்கு போயிருப்பேன். அப்ப ஒரு ஆளை நியமித்துட்டு நான் போவேன். நான் தேவனுடைய ஊழியத்தையோ ஜெபனாலையோ நான் பலிபீடத்தில் சொல்றேன், அசட்டை பண்ணினதே கிடையாது. என் உள்ளத்தின் அடி வயிறு கொதிக்கும். சரியான ஒரு நிமிஷம் நான் முன்னாடி வந்துடணும். அப்பதான் அது எனக்கு அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் நான் பின்தங்கி வந்தேன்னா அவங்க என்ன பேசுறாங்க, எந்த தலைப்புல பேசுனாங்க, என்ன பாடுனாங்க, ஒர்ஷிப்பு இல்ல ஆராதனை எப்படி நடந்தது என்கிற திருப்பி போடாத அப்பத்தை போல. திருப்பி போடாத அப்பம் சாப்பிட்டுருக்கீங்களா? சகோதரிகளை தான் நல்லா சுட்டு கொடுப்பீங்க. திருப்பி போடாத அப்பம் எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் நல்லா இருக்கும், இன்னொரு பக்கம் மாவா இருக்கும். சாப்பிட முடியுமா? ஆனா திருப்பி போட்ட அப்பத்தை 2 பக்கம் சுட்டு அப்பத்தை பாருங்க. 10 கொடுத்தாலும் பத்தாது. எனக்கு 22 வேணும். நான் 22 சாப்பிடுவேன். ஆனா திரும்ப தர மாட்டாங்க. சுகர் முத்திரியா, என்னை விட்டு நீ போயிடுவேன். அல்லேலூயா. நான் அப்ப நல்லா சாப்பிடுவேன். நேற்று கூட ஒரு 20 ரூபாய்க்கு 4 அதிர்ஷ்டம் வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், ஆண்டவரும் தான் அப்படிதான் நம்மளை பிடிக்குமா? கரங்களை தட்டி கத்தரை வகைப்படுத்துவேன். கடையில் இருக்கிற பொருளை நமக்கு எது டேஸ்ட், நம்ம எதுக்கு நமக்கு பிடிக்கும், எது டேஸ்டா இருக்குன்னு கடையில் போய் நின்றுக்கிட்டு தேடி பார்ப்போம். உனக்கு எனக்கும் தெரியாதது குழந்தைக்கு தெரியும் எது டேஸ்டா இருக்குன்னு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 38 கோடி மக்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு நீ டேஸ்ட் ஆனவள், நீ டேஸ்ட் ஆனவன் என்று கத்தர் அறிகிறார். உலகத்துல 130 40 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அல்லது உலக அளவில் இங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் தான் 140 கோடி மக்கள், 138 கோடி மக்கள். ஆனா உலகத்துல 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அதுல நீ தேவனுக்கு உகந்தவள், உகந்தவன் என்று உன்னை பார்த்து ருசிக்கிறவரா இருக்கிறார். அப்போ தரித்து நிற்கிறான். தரித்து நீங்க தரித்து நிற்க வேண்டும். அப்பதான் கர்த்தருடைய ரட்சிப்பை பார்க்க முடியும். அவன் என்ன பண்றான்? மரத்துல ஏறி இயேசு எப்பொழுது வருவார், அவர் எப்படிப்பட்டவரோ அவர்கிட்ட நான் பேசினது இல்லை, அவர்கிட்ட நான் நேருக்கு நின்றது இல்லை. அவர் வார்த்தை எப்படி, அவர் பேச்சு எப்படி, அவருடைய குணம் எப்படி, அவருடைய அன்பு எப்படி எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு தான் போவேன் என்று அவன் தரித்து நின்று இயேசுவை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறான். இயேசு போய் நின்று அண்ணாந்து பார்த்து சகைவன் சீக்கிரமா. அது என்ன சொல்றாரு? இன்னொரு வார்த்தை சொல்றாரு, வாசிக்காத. அடுத்தது 4வது வார்த்தை சொல்லுது, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்திலே ஏறிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான் சகைவு. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று. கரங்களை தட்டி கத்தறியுமா? சீக்கிரமா வா, சீக்கிரமா ஓய்வு நாளே, சீக்கிரமா வா. 8:30
8:40 வந்துடாத, 8:25 வந்துடு. சீக்கிரமா வா. வெள்ளிக்கிழமை ஜெபம் 7 மணிக்குன்னா 6:55 வா. செவ்வாய்க்கிழமை 7 மணிக்குன்னா 6:55 வா. சனிக்கிழமை ஆயத்த ஜெபம் 7 மணின்னா 6:50 வந்துரு. சீக்கிரமா வா, சீக்கிரமா இறங்கி வா, சீக்கிரமா நடந்து வா, சீக்கிரமா உன்னுடைய எல்லா அந்தஸ்திலிருந்து இறங்கி வா, சீக்கிரமா உன் பெருமையிலிருந்து இறங்கி வா, சீக்கிரமா உன்னுடைய எல்லா காரியத்திலிருந்து இறங்கி வா. அந்த சொல்ற நீ ஆயக்காரனுக்கு தலைவன், நீ ஐஸ்வர்யவா எனக்கு தெரியும், எல்லாத்திலிருந்து என் பாதத்துக்கு இறங்கி வா. ஓ, தேவனுடைய மேன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. இறங்கி வா. சகைவு அவன் சீக்கிரமா இறங்கி வந்தான். அவன் என்ன பண்ணான்? ஆண்டவர் சந்திக்க எப்படி இருந்தானா? தரித்து நின்றான். வேதாந்தம் சொல்லுது. எப்படி நின்றானா? தரித்து நின்றான். நாம் அப்படி நிற்க வேண்டுங்க. நீங்கள் தரித்து நில்லுங்கள். நின்று கர்த்தருடைய ரட்சிப்பை பார்க்கும்படி வகை தேடுங்கள். நிச்சயமாய் அடிமதன நம்மளை விட்டு போகும். எல்லாமே ஒழியும், தரித்திரங்கள் ஒழியும், போராட்ட நிந்தை, கொள்ளை நோய், பொல்லாத பிரச்சனையிலிருந்து நாம் அகப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மளை விலக்கி காத்துக் கொள்வார். பேய்கள் மத்தியில், நோய்கள் மத்தியில், சாபத்தின் மத்தியில் கர்த்தர் நம்மளை விலக்கி அந்த ரட்சிப்பை, தேவனுடைய ரட்சிப்புல இந்த பூமியில நம்ம வாழ்வோம். ஆண்டவர் கடைசியில அவன் தன்னுடைய பாவரிக்க பண்றான். நாம் பாவரிக்க பண்ணி இருக்கிறோமா? ஒரு இடத்தில் உங்களுக்கு குறை இருந்தா அதை நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். அவனிடத்தில் போய் ஒரு காரியத்தை அவனை சொல்லி அவனும் நீனும் ஒப்புரவாய் கொண்டு பின்பு உங்க காணிக்கைய தேவ பெட்டியில போடுங்கள் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் மாகுபடி அவர் அவருடைய குமாரனாய் ஆகுது கொண்டாங்க. அவன் என்ன பண்றான்? பாவரிக பண்றான். பிடிவாதத்தில் இருக்கிறமா? தாயுடைய இயக்கத்தை நிறைவேற்றுகிறோமா? தகப்பனுடைய நினைவுகளை நாம் நிறைவேற்றுகிறோமா? தாய் சொல்ல தட்டாத இருக்கிறோமா? தகப்பன் சொல்ல ஏற்றுக்கொள்ளுகிறோமா? உனக்கு வாழ்வு நிச்சயமா இருக்கு மகனே, மகனே. தாயுடைய விருப்பத்தை இயேசு நிறைவேற்றினார். தாயுடைய விருப்பத்தை இயேசு நிறைவேற்றினார். எந்த இடத்துல நிறைவேற்றினார் சொல்லுங்க? தாயுடைய விருப்பத்தை இயேசு நிறைவேற்றினார். கானா ஒரு கல்யாணத்துல நிராசம் குறைவா இருந்தது. தன் மகனை பார்த்து கர்த்தர் சொன்னார். மரியா சொன்னார், ரசம் குறைவா இருக்கிறது என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், இஸ்திரே உனக்கு எனக்கும் என்ன? அது ஆவிக்குரிய நீதியில சொல்லுகிறது. அவன் இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து பார்த்தான். என் தாய் சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு நான் மகனா இருந்தேன், ஆனால் என் தகப்பனும் என் தாயும் என்னை நேசிக்கிறவர் தான் என்று சொல்லிட்டு உடனே ஆண்டவர் அந்த அம்மா ஒரு பாவரிக்க பண்றாங்க. இந்த மரியா என்ன பாவரிக்க பண்ணுகிறான்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவங்க கோபித்துக் கொள்ளவில்லை. என் மகன் அப்படி சொல்லிட்டானே, உனக்கு எனக்கு என்ன? அது இயேசுவை அவர் பெற்றெடுக்கவில்லையா? பால் கொடுக்கலையா? மடியில கடத்தலையா? மார்போடு அந்த இயேசுவை சுமக்கவில்லையா? தொட்டில் ஆட்டவில்லையா? கண்ணும் கருத்துமாய் கனி போல 12 வயது வரையிலும் இயேசுவை மரியா ஆற்றி தேற்றவில்லையா? மார்போடு அனுப்பிக்கவில்லையா? தன் முளைப்பாலை இயேசுவுக்கு கொடுக்கவில்லையா? எனக்கு அன்பானவளே, அன்பானவனே, அப்படியாப்பட்ட இயேசு உனக்கும் எனக்கு என்னங்கிற தேவன் நீதியை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை நீ அறியவில்லையா? ஆனாலும் அந்த தாயானவள் தன் மகன் சொன்னதை, அவன் தேவகுமாரன் என்பதை அவள் பிறந்ததிலிருந்து அவள் மீது, இயேசு மீது மரியா ஒரு கண் வைத்திருந்தபடினால், இவர் என் வயிற்றிலே பிறந்தது, நான் பாக்கியவதி, இவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய சத்தியத்தை வெளியாக்கும்படி உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு என்பதை மரியா அறிந்திருந்தபடினால், அவர் என்ன சொல்லுகிறாரோ அது பிரகாரம் நீங்கள் செய்யுங்கள் என்று தன்னை தாழ்த்தினபடினால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அங்கே அற்புதம் நடந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உங்களையும் நீங்கள் தாழ்த்தாவிட்டால்
ஒரு நாள் உனக்கு அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது. உன் கையின் பிரயாசத்துல மீறி எடுக்க முடியாது, நீ நினைத்ததை சாதிக்க முடியாது. உன்னை அர்ப்பணிப்பாயானால், உன்னை தாழ்த்துவாயானால், நீ பாவரிக்க பண்ணாயானால், மரியா சொன்னது போல அங்கே எழுதப்பட்ட வசனம் உன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால், நீ ரட்சிப்பை காண வேண்டுமானால், பாவரிக்க பண்ணி கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நீ அற்புதத்தை காண்பாய். அவர் என்ன சொல்லுகிறாரோ அது பிரகாரம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் அங்கே தண்ணீர் ரசமாய் மாற்றப்பட்டது. உன் வாழ்க்கையில தண்ணீர் ரசமாய் மாறப்பட வேண்டுமா? உலக வாழ்க்கை ஆவிக்குரிய உலக வாழ்க்கையாய் மாற்றப்பட வேண்டுமா? இன்பமும் சுவையும் தருகிற வாழ்க்கை வேண்டுமா? இயேசுவை முன்பாக ஒரு பாவரிக்க பண்ணி உன்னை முற்றிலுமாய் இயேசு கிட்ட அர்ப்பணி. அப்போது கர்த்தருடைய ரட்சிப்பை நீ காண்பாய். இவன் பாவரிக்க பண்றான். என்ன பாவரிக்க பண்றான்? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி, இல்ல இங்க வேற வாருங்க, விட்டுதலிருந்து வாங்க, அங்க போவாதீங்க, விட்டுதல் வாசிங்க. சகோய் நின்று நிக்கிறான். நீ நிக்கிறியா? ஆசை கொண்டாங்க, இயேசு கொண்டாங்க நிக்கிறாயா? இயேசு கொண்டா நிக்கிறாங்க, சகோ நிக்கிறான். பேதுருவே, சகோவே நீ சீக்கிரமா இறங்கவா, உன் வீட்டிலே நிக்கிறான், தங்க போகிறேன் சொன்ன உடனே அவன் இறங்கி யாருக்கு முன்னாடி நிக்கிறான்? இயேசு கொண்டாக நிக்கிறான். நீ நிக்கிறியா இயேசு கொண்டாக? விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நேசிக்கத்தக்க குடும்பங்களே, நாம் நிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து அவருக்கு கொண்டாக நின்று வாசிங்க. கர்த்தரை நோக்குறான். நீ நோக்குறாயா? முதல்ல ஆண்டவர் முன்பாக நில்லு, அப்புறம் அவரை நோக்கு. நீ ஆண்டவர் முன்னால் நிக்காத, அவரை நோக்குனா பலன் இல்ல. நீ அவருக்கு முன்னாடி நிக்கணும், அப்பதான் அவரை நோக்க முடியும். அவருக்கு முன்னாடி நீ நிக்கலன்னா அவர்கிட்ட எதையும் கேட்க முடியாது, அது செல்லுபடியாகாது. முதல்ல அவருக்கு முன்னாடி நில்லு, பாவியா நில்லு, பாவியா நில்லு. அவருக்கு முன்பாக நீ, அவன் பாவியா நிக்கிறான். ஆயக்காரனுக்கு தலைவன் ஐஸ்வர்யவான் தேவனுக்கு முன்பாக ஒரு பாவியை போல நிக்கிறான். பெரிய பணக்காரன், கவர்மெண்ட் டாக்டர், கவர்மெண்ட் அதிகாரி, டாக்ஸ் வசூலிக்கிறவன், ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவன், அவன் தேவனுக்கு முன்பாக ஒரு அடிமையை போல, ஒரு பாவியை போல நிற்கிறான். தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். அவன் ஐஸ்வர்யவான், ஆயக்காரனுக்கு தலைவன், அந்த ஊர்ல அவன் பெரிய ஒரு மனிதன். அப்படியாப்பட்டவன் இயேசுடைய பாதத்துல முன்பாக, இயேசு முன்பாக ஒரு அடிமையை போல, ஒரு பாவியை போல அவன் நிற்கிறது இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. நாம் நிக்கிறோமா? ஒரு பாவியை போல நிக்கிறோமா? ஒரு அடிமையை போல நிக்கிறோமா? ஒரு அனாதையை போல அவருடைய பாதத்திலே நாம் அவருக்கு முன்பாக நிக்கிறோமா? நீ ஒரு அனாதையை போல, ஒரு பாவியை போல, ஒரு அடிமையை போல அவருக்கு நேராய் சகில் நின்றது போல ஆண்டவராய் இயேசு சகோடைய முகத்தை அவன் நோக்கி பார்க்கும் பொழுது சகோய் பேசத் தொடங்குகிறான், பேசத் தொடங்குகிறான். அவர் முன்பாக நின்ற பொழுது இயேசு அந்த சகோடைய முகத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே இவன் பாவியாகிய மனுஷன், அடிமையான ஒரு மனுஷன், இயேசு முகத்தை பார்த்த உடனே தெளிவு கிடைக்கிறது. அவன் பேசத் தொடங்குகிறான். பேசத் தொடங்கி என்ன சொல்றான்? ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை வாசிங்க. என்ன வாசிக்கிறீங்க? டக்கு டக்குன்னு நான் புலகத்தை நிக்கணும், நீங்க வாசிக்க வேண்டாம். படிப்பாளிங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அன்னசரி பேசு. அல்லேலூயா. இவன் என்ன சொல்றான்? இயேசு கொண்டாதவன் என்ற பொழுது அவன் தன்னை தாழ்த்தி நெருப்பு கொடுத்து சந்தையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசையின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அதிகமாய் அநியாயமாய் வாங்கி உண்டானால் நாளத்தினாய் திரும்ப கொடுக்கிறேன். உங்க படிப்பு குப்பையில போடுங்க. தேவனுக்கு முன்பாக வாசிக்காத படிப்பு என்ன படிப்பு? தேவனை மகிமைப்படுத்தாத படிப்பு என்ன படிப்பு? இந்த பொருள் இயேசுக்காக நான் வாங்கியிருக்கிறேன், இது இயேசுக்கு முன்பாக நான் இதை யூஸ் பண்ணா இந்த யூஸ் புக்கு இது குப்பைக்கு உரியது. இந்த மைக்கி, கர்த்தர் கொடுத்த மைக்கி ஒரு மனுஷன்
வாங்கி கொடுக்கிறாங்க. இதை நான் கர்த்தருக்கு யூஸ் பண்ணாத, இது ஒரு இடத்துல இருந்தா இது குப்பைக்கு போக வேண்டியது. இது கர்த்தருக்கு யூஸ் இருந்தாதான் ஆசீர்வாதமா இருக்கும். இது கர்த்தருக்கு யூஸ் இல்லைன்னா எங்க போனோம்? குப்பைக்கு போயிடணும். ஆண்டோடைய வார்த்தை ஒன்னில் இருந்தா மழையை போல உன் வார்த்தைகள் வெளியே வரும். உன் நோக்கமும் இறுதியும் நோக்கமும் உன் உள்ளமும் ஆண்டோடைய வார்த்தை மீது இருந்ததுன்னா இந்த வார்த்தையானது உன் இறுதியத்துக்கு எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். உன் நினைவுகளும் பொல்லாத இடத்துல இருக்குது. உன் கண்ணு மட்டும்தான் இங்க இருக்குது. உன் இறுதியமும் உன் நினைவுகள் எங்க இருக்குது? அவுட்ல இருக்குது. அதனால அந்த வேத வசனத்தை உன்னால வாசிக்க முடியாது. உன் இறுதியமும் உன் கண்ணும் முழு பலமும் இந்த வார்த்தை மேல இருந்தா வார்த்தை தவிர உன்னிடத்துல இருந்து ஒண்ணு வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உன் இறுதியமும் உன் நோக்கமும் வேற இடத்துல இருக்குது. உன் கண்ணு மட்டும்தான் இந்த வார்த்தை நோக்கி கொண்டு இருக்குது. கண்ணு மட்டும் இங்க இருந்தா எழுத்தா வருவாங்க. உன் இறுதியும் நோக்கம் வேற இடத்துல இருக்கும். எழுத்தப்பல வருவாங்க, அவங்க உங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, என்ன பண்ற எழுத்தாப்புல வர தெரியாத போது ஏன் என்ன பாக்கலீங்களா? அப்ப என் இறுதியமும் என் புத்தி வேற இடத்துல இருந்தா என் கண்ணு யாரை பார்த்தாலும் பேசாது. ஏன்னா எனக்கு தெரியாது, மதிக்கப்பட்டுரும். என் இறுதியம் ஓப்பனா இருந்தாதான் எதுக்கு வருகிறவங்க எனக்கு தெரியும். என் இறுதி அணைக்கப்பட்டிருந்ததா என் கண்ணுல அவங்களை என்னால பார்க்க முடியாது. என் இறுதி அணைக்கப்பட்டிருந்தா அந்த தெய்வீக ஆண்டவர் என்னால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. வேதத்தை நன்றாய் வாசியுங்கள். படிக்க தெரியாத பத்தி கவலை இல்லை. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதே பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனா ஆண்டவர் கொடுத்திருக்கிற டேலண்ட்டை நாம் பயன்படுத்துவோம். ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்தாவிட்டால் யாருக்காக நாம் பயன்படுத்த போகிறோம்? அவருக்காக நாம் பயன்படுத்தினாதான் அவர் நமக்காக செயல்படுவார். அவருக்காக நாம் பயன்படுத்தாவிட்டால் நமக்காக அவர் செயல்படுவாரா? எங்க நீங்க சொல்லி பாருங்க. அவருக்காக நம்மளை பயன்படுத்தாவிட்டால் நமக்காக அவர் செயல்படுவாரா? செயல்படுத்த மாட்டார். என்ன தேவனுடைய பிள்ளைகளே, இவன் சொல்றான், அவன் அப்படியே ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறான், தரித்து நிற்கிறான். ஆண்டவர் அவன் முகத்தை பார்க்கிறான். பார்க்க உடனே அவன் பாவரிக்க பண்ண ஆரம்பிக்கிறான். இயேசு கிறிஸ்து முகத்தை பார்த்துட்டாருன்னா போதும், நம்ம இழுத்து இருக்கிற காரியம் நாம் வாயில வந்துகிட்டே இருக்கோம். அவன் தனித்து இயேசு முன்பாக நிற்கிறான். ஒரு அடிமையை போல, ஒரு தரித்திரனை போல, ஒரு இல்லாத மனுஷனை போல, ஒரு பரதேசியை போல, ஒரு பைத்தியக்காரனை போல இயேசு முன்பாக நிற்கிறான். பெரிய ஐஸ்வர்யவான், ஆயக்காரனுக்கு தலைவன். ஆண்டவர் அவனை உற்று பார்க்கிறான். உற்று பார்த்த உடனே அந்த ஐஸ்வர்யவான் அந்த ஆயக்காரனுக்கு தலைவனுடைய வாயில பாவரிக்க வருது. பாவரிக்க பண்றான். என்ன பாவரிக்க பண்றான்? என்ன பண்றான்? இங்க வேத வசனம் தெளிவா சொல்லுங்க பாருங்க. அவரை சொல்றான், நின்று கண்டு சகோதரி சீக்கிரமா எங்க சொன்னாரு. அவர் சீக்கிரமா இறங்கி வந்தான். சந்தோஷமாய் அவரை அழைத்து அதை கண்ட யாரும் என்ன பண்ணாங்க? இவன் பாவியான மனுஷன், இவன் தங்கும்படி போனது எல்லாம் என்ன பண்ணாங்க? முழுமுழுத்தார்கள். சகோதரி நின்று யார் என்ன சொன்ன எனக்கு என்ன? யார் ரட்சிப்பு ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்கு? கர்த்தரிடத்தில் இருக்கு. ஆண்டவர் யார் என்று சொன்ன எனக்கு என்ன? இவனை நான் ஆபிரகாமுடைய குமாரனா மாற்ற போறேன். 2 பாயிண்ட் இருக்கு. ஒரே கல்லுல 2 மாங்காய். இவன் எல்லாரும் பாவின்றாங்க. கவலைப்பட என்ன பாவினான்னு சொன்னாலும் சரி, விபச்சாரக்காரன் சொன்னா சரி, இல்ல போக்கிரி ஏமாத்திரக்காரன் சொன்னாலும் பரவாயில்ல, நான் ரட்சிப்பை பார்க்க போகிறேன். இன்னும் சகோதரி நினைக்கிறான். இயேசு சொல்றாரு, இவன் தான் பாவியான இடத்துல தங்க போறாரு. நீ இயேசு பார்த்து சொல்றாங்க. இயேசு நினைக்கிறாரு, எது எப்படியோ சதுவி தேவனுடைய மகனாய் மாற போகிறான், ஆபிரகாமுடைய மகனாய் மாற போகிறான் என்று ஆத்துமா ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் சந்தோஷமா இருக்கு. இவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சந்தோஷம். எத்தனை பேர் குறை சொன்னாலும் காதல் ஏறாது. இவனுக்கு நான் இயேசுவை சந்திக்க போகிறேன் ஒரு சந்தோஷம். எத்தனை பேர் சொன்னாலும் அவன் காதல் ஏறாது. ஏறவே ஏறாது. நீங்க எது சொன்னாலும் அந்த ரட்சிப்பை அனைவரை என் காதல் ஏறாது. அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும் வரை, அந்த ரட்சிப்பை பார்க்கும் வரை, அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை பார்க்கும் வரை யாரு
பிறகுத்தான் கிறிஸ்துவோடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற முடியும். அவன் நின்று கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசையை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்குறது உண்டானால் நாளத்தினையாய் திரும்ப கொடுக்கிறேன், செலுத்துகிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் ஒரு பதிலும் சொல்ல. என்ன சொன்னாரு? இயேசு அவனை நோக்கி, இந்த வீட்டிற்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகள ரட்சிப்பு பார்த்துட்டீங்களா? இதான் ரட்சிப்பு. வீட்டுல உட்கார்ந்துட்டு ரட்சிப்பு வருமா? துதிக்காத ரட்சிப்பு வருமா? வேத வாசிக்காத ரட்சிப்பு வருமா? வாக்கு தத்தத்தை விசுவாசிக்காத ரட்சிப்பு வருமா? மூலிகை ஞானஸ்நானம் எடுத்துட்டா ரட்சிப்பு வந்துருமா? வஸ்திரம் மாத்தினா ரட்சிப்பு வந்துருமா? திருவிருந்து சாப்பிட்டா ரட்சிப்பு வந்துருமா? அந்நிய பாஷை பேசினா ரட்சிப்பு வந்துருமா? 4 வாரமும் ஆலயத்துக்கு வந்தா ரட்சிப்பு வந்துருமா? எவரத்தையும் வராது. சாப்பிடாம என்ன வராது? சாப்பிடாம என்ன வராது? தூக்கம் வந்துடும். மாத்திரை வாங்கி போட்டு சாப்பிடுவேன். ஆனா என்ன வராது? கக்கூசு வராது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். சாப்பிடலாம் என்ன வராது? படுக்கையிலே இருக்க வேண்டியதான். சாப்பிட்டா தானே வரும். ஆனாதான் பெட்ல படுத்துட்டா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. சாப்பாடு வந்தா என்ன வரும்? கக்கூசு வரும். அது ஒரு ஆள் உதவி செய்யணும். அதனால என்ன பண்றாங்க? லிக்விட் கொடுக்குறாங்க. மனுஷன் உள்ள ஞானம், மனுஷன் ஞானத்தை விட இயேசுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு. என்னங்க ஐயா? அவன் பெட்டிலே படுக்க வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன கொடுக்க கூடாது? ஆதாரம் கொடுக்க கூடாது. லிக்விடா தான் கொடுக்கணும். அது சரீரத்துக்கு கரெக்டா இருக்கும். கொஞ்சம் யூரின் வரும், பரவாயில்ல, அதை பிடிச்சி ஊத்திக்கலாம். ஆனா ஆய் வந்தா ரொம்ப கஷ்டம் இல்லை. பல பிரச்சனை உண்டு பண்ணோம் இல்லையா? அதுதான் டாக்டர். அதுதான் பரலோகத்தில் டாக்டர். பல விஷயம் இருக்குங்க. மெடிக்கல் ரீதியில இயேசு வச்சு பேசலாம். மெடிக்கல் ரீதியில பேசலாம், உலக ரீதியில பேசலாம், சட்ட ரீதியில பேசலாம், குடும்ப ரீதியில பேசலாம், பாவி ரீதியில இயேசுவை கொண்டு பேசலாம். பல ரீதி புத்தகம். இது மல்டி பர்பஸ். எனக்கு அன்பானவர்களே, அப்ப ரட்சிப்பு எங்கிருந்து வந்தது? எப்பொழுது அவனுக்கு ரட்சிப்பு வந்தது? சகலுக்கு எப்பொழுது ரட்சிப்பு வந்தது? அவன் பாவரிக்க பண்ணதுனால, அவன் தனித்து இயேசுவை கண்டதுனால, பேசினதுனால, இயேசு அவன் முகத்தை பார்த்ததுனால ரட்சிப்பு வந்தது. எதுவுமே பார்க்காத எப்படி ரட்சிப்பு வரும்? ஆசீர்வாதம் வரும்? வாக்கு தத்தம் எப்படி வாழ்க்கையில ஜெயமாகும்? ஜெபத்துல கருத்து இல்லாம, உபவாசம் இல்லாம, ஜெபிக்காம, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காம, உறுதி இல்லாம, நம்பிக்கை இல்லாம எப்படி நாம் அந்த ரட்சிப்பை அடைய முடியுங்க? நீங்க என்ன பண்ணணும்? இன்றைக்கு நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை நீங்க பார்க்க வேண்டும். அப்போதான் ரட்சிப்பு வரும். இவ்வளவு ஆபிரகாமுடைய மகனாய் மாறின உடனே தான் என்ன வந்தது? நீங்க கேட்பதை விட தரித்திருப்பது முக்கியம். உங்க திட்டத்தை கர்த்தரிடத்தில் சொல்லுவதை விட உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றினார்கள் என்பதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவரே, எனக்கு அதை கொடு, இதை கொடு, லொட்டை கொடு, லொசுக கொடு, சாக்லேட்டை கொடு, பிரியாணியை கொடு என கேட்பதை விட எனக்கு என்ன வைத்திருக்கிறீர் அது கொடு. எனக்கு என்ன வைத்திருக்கிறீர் அதுக்காக நான் வாங்கியா இருக்கிறேன், அதுக்காக காத்திருக்கிறேன். நான் கேட்பதை விட நீ கொடுப்பது அதிகம். உங்க ஜெபத்தை மாத்துங்க. நீங்கள் கர்த்தர் பாதத்தில் தாய்த்திருந்து அவர் எப்படியாப்பட்டவரோ, நீங்கள் அவர் அற்புதத்தை காண வேண்டும் என்றால் அவர் பாதத்தில் அமர்ந்து நீங்கள் அமர்ந்திருங்க. நீங்கள் கேட்பதை விட எனக்கு என்ன வைத்திருக்கிற ஆண்டவரே அதை எனக்கு கொடு. நாம் கேட்பதை விட அவர் கொடுப்பது சாத்தியம் அதிகம். பரிசுத்தம் வெளியேற பெற்றது. நித்தியமாய் நித்தியத்துக்கு நம்மை வழிநடத்துவது, அவர்கள் கொடுப்பது நல்லது. நான் பார்த்துக் கொள்வதை விட தேவன் நமக்கு நியமனம் பண்ணி கொடுப்பது அதிக ஆசீர்வாதம். ஒரு பொருளை நாம் எடுத்துக் கொள்வதை விட கர்த்தர் ஒரு பொருளை வாங்கி கொடுப்பது எவ்வளவு ஆசீர்வாதம். அவர் பார்வை மேலானது, நம்ம பார்வை உலகம். இது எனக்கு போது நம்ம எடுத்துப்போம். ஆனா ஆண்டவர் இதை விட இதை வச்சிருப்பாரு. இது எவ்வளவு வெயிட்டா இருக்கு பாருங்க. ஆண்டவர் கொடுக்கிறது எவ்வளவு வெயிட், நம்ம எடுத்துக்கிறது எவ்வளவு வெயிட் பாருங்க. இந்த பாருங்க,
இது ரெண்டு பாருங்க, உங்க கண்ணுல பாருங்க. எது வெயிட்டா இருக்குது? இது ஒழுங்குல இருக்குது, இது அரங்குல இருக்குது. நம்ம இந்த அரங்குல எடுத்துக்கிறோம். ஆனா கர்த்தர் பார்க்கிறாரு, இது வேணாம் தம்பி, இதை உனக்கு தாரேன், வெயிட்டானது உனக்கு தாரேன்றாரு. நான் சொல்றோம் இல்ல, இது எனக்கு போதும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பதே சிறந்தது, நாம் எடுத்துக் கொள்வது சிறந்தது அல்ல. ஆண்டவர் கொடுப்பதுதான் சிறந்தது. அவர் எப்படி கொடுப்பாரு? அமைக்கி, குலுக்கி, சரிந்து, மடியிலே போடப்படும் கொடுப்பார். ரூத் கேட்கவில்லை. ஆண்டவர் என்ன பண்ணாரு? மடியை புடி என்று கொடுத்தார். நான் கேட்பதை விட கர்த்தர் கொடுப்பது அதிகம். அதான் ரட்சிப்பு, அதான் ரட்சிப்பு, அதான் மகிமை, அதான் ஆசீர்வாதம், அதான் உரிமை என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அது தீமைக்கு அல்ல, அது ஆசீர்வாதத்துக்குரியது. ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் தான் சொல்லி முடிக்க போகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரம். 1 யோவான் 2:27. 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கும்படி ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டாம், போதிக்க வேண்டியதில்லை. அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பாத்தீங்களா? இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லி நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவராலே கொடுத்த அபிஷேகம் வாழ்க்கையில நமக்கு என்ன பண்ணுகிறதா? நிலைத்திருக்கிறது. அது ஒருவனாலும் எடுத்துக் கொள்ள முடியாது, தள்ள முடியாது. ஏன்னா கர்த்தரே கொடுத்த அபிஷேகம். இரண்டாவது சொன்னார் பாருங்க. இரண்டாவது சொன்னார், ஒருவரும் உங்களுக்கு போதிக்க தேவையில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை என்ன பண்ணுது? சகலத்தை உங்களுக்கு போதிக்கிறது. ரெண்டு. இன்னொருத்தர் சொல்ல தேவையில்ல, கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்காமல் ஆண்டவர் இந்த வெட்டாமனை விட்டு உங்களுக்கு பாலபாகத்தை முற்றிலும் கொடுத்துட்டாரு. அப்படி எவனும் சொல்ல அதை நம்ப தேவையில்லை. உங்களை அந்த பெரும்பாகத்துல அந்த நூலியாக்கு நடத்த கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இந்த வீட்டை இடிச்சுட்டாங்க போங்க. அப்படி சொன்னா நீங்க நம்ப வேண்டிய. நான் ஏற்கனவே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லிட்டாரு? என்ன சொல்? ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு என்ன பண்ணுது? அது எனக்குள்ளே இருக்கிறது. அந்த வசனம் எனக்குள்ளே இருக்கிறது. அனுதினம் என்னை 4 மணிக்கு எழுப்புகிறது, 2 மணி நேரம் ஜெபிக்க வைக்கிறது, அப்புறம் என்ன குளிக்க வைக்கிறது, அது உடனே டிபெண்ட் பண்ண வைக்கிறது, அப்புறம் என் வாகனத்தை எடுக்க சொல்லுகிறது, என்ன பிழைப்புக்கு போக சொல்லுகிறது, திரும்பி வீட்டுக்கு போய் என்ன பாதுகாக்கிறது, மறுபடியும் என்ன சீருடை பண்ண வைக்கிறது, மறுபடியும் சபைக்கு என்னை வருகிறது, 1 மணி நேரம் ஜெபிக்க வைக்கிறது, அப்புறம் சும்மா இருக்காத வேதத்தை வாசின்னு சொல்லுகிறது, அப்புறம் போய் சாப்பிடுகிறது, அப்புறம் நல்லா நித்திரைன்னு சொல்லுகிறது, மறுபடியும் அந்த அபிஷேகத்தை எழுப்பி விடுகிறது, இயேசுவோடு பேசுகிறது. ஒவ்வொரு நாளும் அவருக்கு எனக்கு உள்ள தொடர்பு ஒரு நாளும் நின்று போகாம அனுதினமும் அது கிரியை செய்கிறது. ஒருவன் எனக்கு சொல்ல தேவையில்லை. அல்லேலூயா. அது எனக்குள்ளே இருந்து என்னை வாழ வைக்கிறது, என்னை ஓட வைக்கிறது, என்னை மகிழ வைக்கிறது, என்னை சிரிக்க வைக்கிறது, துக்கம் வருகிற நேரத்திலே அவரை நோக்க வைக்கிறது. அது எனக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது, சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அடுத்தது 3வது பாயிண்ட். அது சத்தியமாய் இருக்கிறது. அது என்ன செய்யுது? சத்தியமாய் எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், சத்தியமாய் எனக்குள்ளே இருக்கிறார், சத்தியமா அவர் என்ன நடத்துகிறார், சத்தியமா நடத்துகிறாரா, சத்தியமா நடத்துகிறார், சத்தியமா போதிக்கிறார், சத்தியமா போதிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி இருக்கீங்க? கர்த்தரின் ஆசீர்வாதம் சத்தியமா, சத்தியமாய் ஆசீர்வதிக்கிறார். அசனா சொல்லுது, அது சத்தியமா இருக்கிறது, அது பொய் அல்ல,
கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் எப்படி உங்களுக்கு போதிக்கிறாரோ, அது எப்படி உங்களுக்கு போதனை பண்ணுகிறதோ, உங்களை வழிநடத்துகிறதோ, அவர்தாமே அப்படியே இயேசுடைய அவரோடு நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஒன்றும் உலகம் நம்மளை ஏமாற்ற முடியாது, பிசாசு நம்மளை ஏமாற்ற முடியாது. வேத வசனம் நமக்கு உதவி செய்யும். அப்ப இன்னைக்கு நீங்கள் தனித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பார்க்க போறீங்க. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு என்பது ஞானம் எடுத்தாச்சு, சாட்சிகள் வந்தாச்சு, காணிக்கை கொடுத்தாச்சு, தசமம் கொடுத்தாச்சு, உபவாசியாச்சு, எல்லாம் என்ன இல்லை. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு. ஒரு கம்பெனியில 30 நாள் வேலைக்கு போனாதான் முழு சம்பளம். 2 நாளைக்கு போனா 2 சம்பளம், 5 நாளைக்கு போனா 5 சம்பளம், 31 நாள் போனா என்ன சம்பளம் சொல்லுங்க? நல்ல விளக்கணத்தில் முழு சம்பளம். முழு சம்பளம் நீ பெற வேண்டுமானால், முழு ரட்சிப்பை பெற வேண்டுமானால், நித்திய வழியில் நித்திய வாழ்வை பெற வேண்டுமானால், அந்த முழு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும்? அந்த நித்திய பேரின்பத்தை நீ பெற வேண்டுமானால், சங்கீதம் 14 வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால், கர்த்தருடைய ரட்சிப்பை நீ அடைய அனுதினமும் அவருடைய பாதையிலே நடக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் மனம் திரும்புதல், அதுதான் நித்திய வழியிலே உன்னை கொண்டு போகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தாவே என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். எழுந்திருப்போமா? ரட்சிப்பை உங்கள் வாழ்க்கையில உங்களை அந்த ஒரு ரட்சிப்பை நீங்க பார்க்க போறீங்க. விசுவாசத்தோடு தேவ சந்நிதி விட்டு நீங்கள் போங்கள். நிச்சயமா அந்த ரட்சிப்பு உங்களுக்கு கிரியை செய்ய போகிறது. அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம்.